கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அதில் 1ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 2:1 அதில் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி. உங்களோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, தேவன் பண்ணின உடன்படிக்கையை முறித்து போட மாட்டேன் என்று தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவன் உங்களை தைரியப்படுத்துகிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், தேவன் வாக்களித்த தேவன் எனக்கு வாக்கு ஒண்ணுமே செய்யலையே, பேர் சொல்லி அழைத்தார் படிக்கிறோமே, ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த மாதிரி நினைப்போக்கிற நம்மளுக்கு தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. உங்களோடு, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளாகிய உங்களோடு பண்ணின என் உடன்படிக்கை என்னன்னா, தேவனாகிய நான் பண்ணின என் விசுவாசிகளாகிய நான் பேர் சொல்லி அழைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனத்தோடு, என் பிள்ளைகளோடு, என் மக்களோடு நான் பண்ணின உடன்படிக்கை ஒரு காலம் முறித்து போடுவதில்லை. ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்ன அர்த்தம்? மரண பரியந்தம், மரண தருவாய், நம்ம மரணிக்கும் வரை தேவன் உடன்படிக்கை, தேவன் உங்களுடன் பண்ணின உடன்படிக்கை உங்களை பின்தொடரும். இதுதான் தேவனுடைய சித்தம். தேவன் சொல்லுகிற உங்களுக்கு வாக்களிக்கிற காரியம் இதுதான். நேரம் நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம், தேவன் எல்லாம் சொல்றதெல்லாம் உண்மைதாங்க, அதெல்லாம் எனக்கு நடக்காதுங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உடன்படிக்கை உண்டு. பேர் சொல்லி அழைத்த தேவன், உங்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் சொல்லி அழைத்த தேவன் உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு உடன்படிக்கை வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உடன்படிக்கை உண்டு. உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் தேவனை அறிந்த மக்கள், தேவனால் நான் அழைக்கப்பட்டவன்றதை உணர்ந்த மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு உடன்படிக்கை உண்டு. அந்த உடன்படிக்கையை நம்ம தான் மீறி விடுகிறோம். அந்த உடன்படிக்கையை நம்ம தெரிந்து கொள்வதில்லை. நம்மளோட வீக்னஸ் என்னன்னா, என்னை குறித்த திட்டம், தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று நம்ம அதை புரிந்து கொள்வதில்லை. நம்ம அடுத்தவங்களை நோக்கியே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவன் எப்படி பண்றான், இவன் எப்படி பண்றான், இது இதனால் ஆயிடுச்சு, அது இதனால் ஆயிடுச்சு, அவனுக்கு இந்த கஷ்டம் ஏன் பண்ணானா இதனால அப்படின்னு. அது கிடையவே கிடையாது. நம்மளை குறித்து மட்டும் நம்ம பார்ப்பதற்காக தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து பெற்றுக்கொள்வதற்காக நம்ம அழைக்கிறோம். அடுத்தவங்க காரியத்தை தேவன் பார்த்து கொள்வார். அதனால தான் சகையை தேவன் கூப்பிட்டார், என்று உன் வீட்டில் தங்குவேன் அப்படின்னாரு. அப்ப கூட இருந்த மக்கள் என்ன சொன்னாங்க? பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு, இவனுக்கு அவனை பத்தி தெரியாதா அப்படின்னாங்க. ஆனா தேவன் நின்று அழகான ஒரு வார்த்தை சொன்னார். இயேசு கிறிஸ்து, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே அப்படின்னாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, நீங்களும் ஆபிரகாமின் குமாரனாகவும் குமார்த்திகளாகவும் இருக்கிறீர்கள். தேவன் உங்களுடன் பண்ணின உடன்படிக்கை ஒரு காலம் முறித்து போட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், தேவன் என்னுடன் என்ன உடன்படிக்கை பண்ணார், எனக்கு ஒன்றும் தெரியலையே, நீ என்னுடையவன் சொல்லியிருக்காரு, உன்னை கொண்டு யுத்தங்கள் நடத்துவேன், உன்னை கொண்டு காரியங்கள் நடத்துவேன், உத்தமனுக்கு கர்த்தரை துணை என்று சொல்லியிருக்கிறாரே, உங்களை குறித்து அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டே. ஆனா நம்ம அதை பெற்றுக்கொள்வதில் நம்ம தாமதிக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காக தாமதித்துக் கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்க எப்போது தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது, தேவன் உடன்படிக்கையை நீங்க புரிந்து கொள்ளும் போது, அது வரைக்கும் உடன்படிக்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் தேவன் சொல்றாரு, உடன்படிக்கையை மாற்ற மாட்டேன், முடிவு பரியந்தம் ஒரு காலம். அதான் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. உங்களோடு, விசுவாசிகளாய் உங்களோடு பண்ணின தேவனாகிய நான் பண்ணின உடன்படிக்கை ஒரு காலம் முறித்து போட மாட்டேன். அப்ப பேர் சொல்லி அழைத்த தேவன், உங்களை அழைத்த நோக்கம், நீங்க வேணா அதை விட்டு விலகிடலாமே தவிர தேவன் அதை விட்டு விலகுகிற தேவன் கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு தேவன், எப்பேற்பட்ட கரிசனை உள்ள தேவன், எப்பேற்பட்ட அன்பான தேவன் நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம உடன்படிக்கை என்னன்னு, தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன என்று தேவ சமூகத்தில காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்வதாக காணப்படுவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுடன் பண்ணின உடன்படிக்கையை நீர் ஒரு காலம் முறித்து போட மாட்டேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. வாக்களித்த தேவன் வாக்கு மாறாதவர் என்பதை அறிவோம் ஆண்டவரே. அப்படி இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை நீர் முறித்து போட மாட்டேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரோடும் நீர் பண்ணின உடன்படிக்கை அவர்கள் அதை பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே, பற்றி தெரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஏஸ்தாபனே உறவு குடும்பத்தில் உள்ள அனைவரும் உமது உடன்படிக்கையை பற்றி கொண்டு அதன்படி நடக்க உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.